லவ் பண்ற பொண்ணு என்னைக்காச்சும் வேற ஒருத்தங்க கூட பேசினா நமக்கு கோவம் வரும். ஆனா இங்க ஒருத்தர் எப்படின்னா டெய்லி அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸ்ரீலங்கால வந்து ஒரு பிரதர் எனக்கு மெசேஜ் பண்ணாரு. அவர் எப்படின்னா ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில R&D டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறாரு. அந்த கம்பெனில புதுசா வந்து ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணுது. அந்த பொண்ணு எப்படின்னா இவர்கிட்ட தான் ஓயாம டவுட் கேட்கறத வந்து கொஞ்சம் க்ளோஸா பேசுறதுலாம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. போக போக எப்படின்னா அந்த பொண்ணு இவர்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகவும் அந்த பையனுக்கு பிடிச்சி போகுது. ஒரு நாள் பீச்ல வச்சு ப்ரொபோஸ் பண்றாங்க. 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. அந்த இடத்துல அந்த பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு 3 ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். அது 2வது ஆள் இருந்தவன்ட்ட நான் பிசிக்கலாவும் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பையனுக்கு என்ன தோணிருச்சுன்னா, ஓகே இந்த பொண்ணு மட்டும் இவ்வளவு ஓப்பனா பேசுது, அப்ப நமக்கு உண்மையா இருக்கும்னு நினைச்சு இந்த பையனும் ஓகேன்னு சொல்லிட்டு டேரக்டா மேரேஜ் பண்ணிப்போம், இப்பயே வீட்டுல பேசுவோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே பேசுறாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் பிரச்சனை போய் ஓகே ஆயிருச்சு. ஒரு நாள் அந்த பொண்ணு அந்த பையனுக்கு மெசேஜ் பண்ணுது, நான் அந்த மாதிரி 3வது லவ் பண்ணல அந்த பையன் நான் பிரேக்கப் பண்ணுவான்னு கேட்டு. அப்ப நீ இன்னும் பிரேக்கப் பண்ணலையான்ட்டு அந்த பையன் அந்த பொண்ணு டேரக்டா கேட்கும்போது அந்த பையன் பொண்ணு சொல்லு, அந்த பையன் பண்ண பிரேக்கப் பண்ணணும்னு நினைச்சேன், நான் மறந்துட்டேன், சரி இப்போ சொல்லி பண்ணிடவா அப்படின்னு அந்த பையன் டேரக்டா கேட்கறான். அப்ப எனக்கு புரியாம கொஞ்சம் எமோஷனலா பேசி இந்த மாதிரி பிரேக்கப் பண்ண வைக்கிறான். சரின்ட்டு ஒரு 6 நாள் போதும், 6 நாள்ல இந்த பையனே பிரேக்கப் பண்றான். எதுக்கு அப்படின்னு அந்த பையன் போய் கேட்கும்போது, நீ எமோஷனலா என் கூட அவைலபிள் இல்ல, அதனால வேற ஒரு பையன் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க அவன் எல்லாத்தையும் பிளாக் பண்ணுது. அடுத்து அந்த பொண்ணு பேசவும் மாட்டேங்குது. இப்போ இவர் அந்த பொண்ணை போய் கெஞ்சுறாரு, சண்டை போறாரு, நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பொண்ணு சொல்லிடுச்சு, இல்ல நான் வேற ஒருத்தையும் கூட கமிட் ஆகிட்டேன், நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முடிக்குது. இப்போ அந்த பையன் டெய்லியும் பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்ற இடத்துலயே அந்த பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்கான் வேற ஒரு பையன் கூட பையன்ட்டு பேசுறத. இதெல்லாம் நினைச்சு பாருங்க எவ்வளவு வலியை கொடுக்கும்.